தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு மிக மோசமான அநீதி நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்துல அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இந்த பிரச்சனையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு உட்பட கட்சி உறுப்பினர்களை, ஆதரவாளர்களை அறைகூவி அழைத்திருக்கிறது. இது என்ன சம்பவம்? அருமை தோழர் பினராயி விஜயன் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து டெல்லியில அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி சென்ற அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி அவர்கள் உட்பட அசோக் தாவ்லே, மரியம் தாவ்லே, விஜு கிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள், டெல்லி சிபிஎம்மினுடைய செயலாளர் அனுராக் சக்சேனா, இவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துல அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். எதுக்காக பினராயி விஜயன் வீட்டுல இடி ரெய்டு? இது சொல்றதுக்கு முன்னால இடியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி அரசாங்கம் மத்தியில வந்ததிலிருந்து மத்திய முகமைகளை, எதிர்கட்சி தலைவர்களை வேட்டையாடுவதற்கு ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து பல எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை அழுத்தமாக, ஆழமாக முன்வைத்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் பத்திரம் பிரச்சனை வந்தபோது ஒரு கம்பெனி கொடுக்கல அப்படின்னா உடனே இடி போகும். இடி போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கம்பெனி ஒரு பெரிய தொகையை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்கும். அதனால மொத்தத்துல அமலாக்கத்துறை தன்னுடைய இயல்பான, ஒழுங்கான, அதிகாரபூர்வமான வேலையை செய்வதை விட்டுவிட்டு ஆளுகிற கட்சியினுடைய பொம்மையாக, ஆயுதமாக, அது வெப்பனைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரியான அமைப்புகளை ஒரு ஆயுதமாக்கி எதிர்கட்சி தலைவர்களை வேட்டையாட பயன்படுத்துவது. அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது நடந்திருக்கு, மற்ற பலருக்கும் நடந்திருக்கு, இன்றைக்கு பினராயி விஜயன் அவர்களுக்கு நடந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எதுலையும் துளி உண்மை கூட கிடையாது. இது ஏதோ 2019 கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது ஏதோ ஒரு 135 கோடி டாக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற முறையில இஷ்யூ வந்திருக்கு. அதுல ஒரு 1.7 கோடிங்கிறது எக்ஸலாஜிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பினராயி அவர்களுடைய மகள் வீணா விஜயன் பொறுப்பாக இருந்து நடத்தக்கூடிய கம்பெனி. அதுக்கு ஒரு பேமெண்ட்டுங்கிறது போயிருக்கு. அது கடந்த காலத்திலேயே எல்டிஎஃப் அரசாங்கம் கேரளாவில் இருந்தப்பவே அதை பிடிச்சிக்கிட்டு லஞ்சம் வாங்கினாங்கன்னு வந்தது. அப்போ லஞ்சத்தை யாரும் பேங்க் டிரான்சாக்ஷன்ல எல்லாம் வாங்குறது இல்லை. பேங்க்ல லீகலாக இந்த அமௌண்ட் டிரான்சாக்ட் ஆகி, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க? இது வங்கி கணக்குல வரல, ரொம்ப ரகசியமாக கைமாறியதுன்னு. அடுத்தது வங்கி கணக்குல வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு டிடிஎஸ் பிடிக்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரம் கொடுக்கப்படுச்சு, டிடிஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அடுத்தது ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னாங்க, ஜிஎஸ்டி கட்டி இருக்குன்னு காமிச்சாச்சு. ஸ்டேட் ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னு அடுத்தது, இல்ல ஸ்டேட் ஜிஎஸ்டி கட்டி இருக்காங்கன்னு வந்திருக்கு. இப்ப இது என்னன்னா, ஒரு தப்பு நடந்திருக்குன்னா உங்களை யாரும் விசாரிக்க வேண்டான்னே சொல்லல. இப்ப பினராயி விஜயனுடைய மகள் மேல ஒரு குற்றச்சாட்டுனா விசாரிக்க கூடாதுன்னு எங்கேயாவது சிபிஎம் சொல்லியிருக்கா? நீங்க தாராளமா விசாரிங்க. பினராயி விஜயன் வீட்டுல எதுக்கு நீங்க போறீங்க? அவருடைய மகள் நடத்துகிற நிறுவனத்தில் பிரச்சனைனா நீங்க அங்க போய் நீங்க எல்லாத்தையும் பாருங்க. ஆனா அது மகள் மீதான பிரச்சனை இல்ல. அதான் நான் சொன்னேன், 135 கோடி பிரச்சனையில வீணா நடத்துகிற அந்த எக்ஸலாஜிக் கம்பெனியில போனதுங்கிறது 1.7 கோடி. அப்ப 135 கோடி எங்க இருக்கு? இது என்ன பர்சன்டேஜ்? அந்த கொச்சின் மினரல்ஸ் அண்ட் ரூட்டைல்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் சம்பந்தமான ஒரு டைரி, அதை பிடிச்சிருக்காங்க. அந்த டைரியில பல பேரோட பேர் இருக்கு. அப்ப வீணாவை மட்டும் நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க? இப்ப பினராயி விஜயன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர், கேரளாவினுடைய முதலமைச்சர். ஆகவே அவருடைய மகள் மேல கை வச்சா அதை தொடர்ந்து இவர் மீதும் கை வைக்கலாம். அது சிபிஎம் மீது கை வைப்பதாகும். சிபிஎம் மேல தேர்தல் சமயத்துல ஏராளமான பழிகளை கொண்டு வர முடியும். அதன் மூலமாக அவங்கள அன்பாப்புலர் ஆக்க முடியும், நம்பகத்தன்மையை கேள்வி கேட்க வைக்க முடியும். அப்படிங்கிற ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்யப்படுகிற ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இதுல பல விவரங்கள் என்ன வந்திருக்கு? பிவின்னு ஒரு இனிஷியல், அந்த டைரியில எல்லாம் இனிஷியலா இருக்குன்னு போட்டிருக்கு செய்தி.
பிவின்னு இருக்கிறத பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மத்த பல இனிஷியல் இருக்கு, என்ன ஆர்சின்னு இருக்கு. இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க கேரளாவில், ஆர்சின்னு இருக்கு, அப்ப ரமேஷ் சென்னித்தாலாவாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இனிஷியலும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பல கட்சி தலைவர்களுடைய பேரை நீங்க அதுல பொருத்திக்கலாம். நமக்கு தெரியாது யாரோட பேருன்னு இனிஷியலை வச்சு சொல்ல முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக இது கதை வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கேட்கக்கூடிய நண்பர்கள், நீங்க கொஞ்சம் கடந்த காலத்துல பிளாஷ்பேக் போனீங்கன்னா, லாவ்லின் கேஸ்னு உண்டு இல்லைன்னு தொடர் பினராயி விஜயன் பேர்ல புகாரை சொல்லி புரட்டி எடுத்தாங்க. கடைசியில சிபிஐ விசாரணை பண்ணி சிபிஐ கோர்ட்டு இதுல எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கிளீன் சிட் கொடுத்துருச்சு. அடுத்தது தங்க கடத்தல் கேஸ் அதுவாக்கும்னாங்க. அதுவும் ஒன்றும் எடுபடல. அப்புறம் இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. இடி வேலையே என்னன்னா, ஒரு தேர்தல் அல்லது இடதுசாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல முன்னேற்றகரமா இருக்காங்க அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கேஸ்பாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, குறிப்பான விஷயங்களை மீடியாவுக்கு கசிய விடுவாங்க, மீடியாவுக்கு லீக் பண்ணுவாங்க. அப்புறம் மீடியால அரையும் குறையுமா வரும், ஒரு பெரிய தப்பு பண்ணா மாதிரி வதந்திய செட் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப காலம் அது கிடப்புல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அப்பப்ப லாவ்லின் கேஸ், அப்பப்ப தங்க கடத்தல் கேஸ் அப்படின்னு ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா, என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு, உங்க இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கு, இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரெக்கார்ட்ல இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த மோசடி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி இன்னொரு பில்டப் பண்ணி தான் இப்ப இந்த இல்லத்தில் அமலாக்கத்துறையினுடைய ரெய்டுங்கிறது நடந்திருக்கு. பிரச்சனை என்னன்னா, இதுவரைக்கும் எல்டிஎஃப் ஆட்சியில இருந்து இவர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் வதந்திகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்டிஎஃப் தோல்வி அடைந்த பிறகு அவருடைய வீட்டுல போய் ரெய்டு பண்றாங்க. அப்போ யூடிஎஃப்னுடைய ஸ்டாண்ட் என்ன, இதுல காங்கிரஸினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா காங்கிரஸினுடைய முதலமைச்சர் அங்க கேரளாவில் சதீசன், அவரு டெல்லி போயிட்டு வந்தாரு. டெல்லியில போய் சில முக்கியஸ்தர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இது நடந்திருக்கு. அப்ப ஏதாவது பிஜேபிக்கும் யூடிஎஃப்க்கும் டீல் நடந்திருக்கா, இடதுசாரிகளை எதிர்ப்பதில், சிபிஎம்ஐ எதிர்ப்பதில் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது மட்டும் காரணம் இல்ல, காங்கிரஸை பத்தி நம்ம பேச வேண்டியதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. கடந்த காலத்துல ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு வந்தபோது மோடி அரசுக்கு என்ன கேள்வி வச்சார்னா, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ஏன் பினராயி விஜயனை அரெஸ்ட் பண்ணலங்கிற கேள்வியை அவர் அப்பவே கேட்டாரு. ஏன்னா அவர் கையில எதுவும் ஆதாரம் இருந்ததா, எதை வச்சு தப்பு நடந்திருக்கு அரெஸ்ட் பண்ணுங்கிற கோரிக்கையை வைக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை அவ்வளவு லேசாக பேச முடியும்? அப்ப ஆரம்பத்துல இருந்தே ராகுலை பொறுத்தவரை, காங்கிரஸை பொறுத்தவரை பிரின்சிபிள்டு பொசிஷனே கிடையாது. அவங்களுக்கு வேண்டாம், எதிர்கட்சி இடதுசாரிகளை ஒழிக்கணும்னா அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் காமிக்குது. அதனால யூடிஎஃப்பும் ஒரு உள்ளுக்குள்ளே இதை ஆதரித்து தான் இது நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி முன்னுக்கு வருது. இந்த மாதிரியான அரசியல் பழிவாங்கல் என்பது எந்த விதத்திலும் இடதுசாரிகளை கீழே தள்ள உதவாது. நீங்க வீட்டுல போய் ரெய்டு பண்ணியிருக்கலாம், வீட்டை ரெய்டு பண்ணியிருக்கலாம், ஆனா கம்யூனிஸ்டுகளுடைய பினராயி விஜயன் அவர்களுடைய தைரியத்தை உங்களால ரெய்ட் பண்ணவே முடியாது. நீங்க என்ன விலை கொடுத்தாலும் நாங்க சமரசம் இல்லாமல் களத்தில் மக்களுக்காக நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை உங்களால் களவாட முடியாது, ரெய்ட் செய்ய முடியாது. நீங்களா நாங்களாங்கிறத பார்த்துடலாம். நிச்சயமாக நாங்கள் வீதியில் இறங்குவோம், அனைத்து பகுதி மக்களையும் திரட்டுவோம், நியாயத்திற்காக போராடுவோம்.